நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய ஆலோசனை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் அவனுடைய வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேச முடியாது அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அப்பா, என்னோடும் எங்களோடும் நீங்கள் பேசுங்க. உடைய வார்த்தையின் சத்தம் எங்கள் உள்ளங்களிலே தொனிக்கட்டும். எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியாளை மறைத்து கொள்ளும் நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேச முடியாது கொடுத்தவருடைய வார்த்தை உன்னத பாட்டின் புஸ்தகம். சாலமோன் எழுதின உன்னத பாட்டு அப்படின்னு சொல்லி வேதத்தில் ஒரு புத்தகம் இருக்கிறது. நீங்கள் வேதத்தை திருப்பி பாருங்கள், தெரியும். சாலமோனின் உன்னத பாட்டு அப்படின்னு இருக்கும். அந்த உன்னத பாட்டின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர், அவர் முற்றிலும் அழகுள்ளவர். நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு முற்றிலும் அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர். முற்றிலும் அழகுள்ளவர்னா என்ன? அவர் பூரண அழகுள்ளவர். இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் முழுவதிலுமே மணவாளன் மணவாட்டி இதை ஒப்புமைப்படுத்தி தான் நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நாம் கிறிஸ்துவை அந்த இடத்துல வைத்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் முற்றிலும் அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர். ஹல்லேலூயா. அப்போ மணவாட்டியாகிய ஒரு பெண் தன்னுடைய நேசரை குறித்து இப்படி சொல்லுகிறார். தன்னுடைய நேசர், தனக்கு பிரியமான நேசர், அவரை குறித்து சொல்லும்போது தான் சொல்கிறா, இவரே என் நேசர், இவர் முற்றிலும் அழகுள்ளவர் அப்படின்னு சொல்கிறார். இந்த நேசர் தனக்கு பிரியமான நேசர் மாத்திரம் அல்ல, அவர் தன்னுடைய சிநேகிதர் என்று சொல்லுகிறார், தன்னுடைய சகோதரர் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் நமக்கு நேசராக இருக்கிறார், அவர் சிநேகிதராக இருக்கிறார், நமக்கு மூத்த சகோதரராக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். அவர் பூரண அழகுள்ளவர். ஹல்லேலூயா. அந்த பூரண அழகுள்ளவருடைய அழகை குறித்து 10ஆம் வசனத்திலிருந்து அந்த மணவாட்டியாகிய பெண் தன் நேசரை குறித்து சொல்கிறா. நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். எல்லாத்தையும் பேச நமக்கு நேரம் இல்லை. நம்முடைய நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமானவர், தலைமையர் சுருள் சுருளானவர். அவருடைய கண்கள், அவருடைய கன்னங்கள், அவருடைய கரங்கள், அவருடைய கால்கள், அவருடைய வாய் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அது ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக பண்பை தான் ஒவ்வொன்றும் சொல்லுது. அவர் எத்தனை தெய்வீகம் நிறைந்தவர் என்பதைத்தான் ஒவ்வொரு கரங்களும் கால்களும் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கிறது. அப்போ நம்ம ஆண்டவர் இத்தனை அழகு நிறைந்த இந்த தேவன் எப்படி இத்தனை அழகு, பூரண அழகு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவர் தேவன் மகிமையினால் நிரம்பினவர். க்ளோரி அப்படின்னு சொல்லுவோம். தேவனுடைய மகிமை, பரலோகமே மகிமையால் தான் நிரம்பியிருக்கு. அப்போ அந்த மகிமையான ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமையின் ராஜா, அவர் மகிமையின் தேவன். அவர் உட்கார்ந்துருக்கிற மகிமையுள்ள சிங்காசனத்தில் மகிமையாய் வீற்றிருக்கிற மகிமை. அப்போ அவர் மேல் இருக்கிற அந்த மகிமை, அந்த தேவனுடைய மகிமை, அதுதான் அவரை அத்தனை பூரண அழகுள்ளதாய் அவரே காட்டுகிறது. ஹல்லேலூயா. அப்போ அத்தனை பூரண அழகுள்ள தேவன் நமக்காக பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய அழகையெல்லாம் இழந்து அந்த கேடு அடைந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை குறித்து 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவருடைய கன்னங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அவர் தாடிமயிர் பீத்து இழுக்கப்பட்டது. அவருடைய கன்னத்தில் அறையப்பட்டார், கோலினால் அடிக்கப்பட்டார். அடுத்து அவரை பார்த்திங்கன்னா முகத்தில் மாறி மாறி எச்சில துப்புனாங்க.
தலையில் அடித்து அவருடைய கன்னங்கள் எல்லாம் வீங்கி போய் அவருடைய கண்கள்லேருந்தெல்லாம் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அப்போ அவருடைய முக ரூபம் எப்படி இருந்துச்சான், யாருமே விரும்பக்கூடிய ஒரு ரூபமாய் அவர் இல்லை. இந்த உலகத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களை என்னையும் அழகுபடுத்துவதற்காக அழகுள்ள அந்த தேவன், மகிமை நிறைந்த அந்த தேவன் மனுஷ ரூபமாய் வந்து சிலுவையிலே அந்த கேடு அடைந்தார், அழகற்றவராய் தொங்கினார். அவர் முகத்தை அன்னைக்கு யாருக்குமே பார்க்கவே சகிக்கலை. சிலுவையில் அவர் தொங்கின முகத்தை யாராலையும் பார்க்க முடியல. ஆனால் அது யாருனால தெரியுமா? உங்களுடைய என்னுடைய பாவத்தினாலே, உங்களுடைய என்னுடைய அக்கிரமத்தினாலே, உங்களுடைய என்னுடைய மீறுதலினால தான் இயேசு அப்படி தொங்கினார். அல்லேலூயா. அப்போ பூரண அழகுள்ள இந்த தேவன் அப்படி தொங்குறதுக்கு காரணம் என்ன? அவ்வளோ அழகை இழந்து சிலுவையில் அப்படி தொங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் ரோமர் 3:23 சொல்லுகிறது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். மனிதர்களாகிய நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அவர் எப்படி மகிமை நிறைந்தவராய் அழகுள்ளவராய் இருந்தாரோ அதே மகிமையின் சாயலைத்தான் நமக்கும் தந்தார். ஹல்லேலூயா. ஆதாமையும் ஏவாளையும் அவர் முதலாவது படைக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, தேவ மகிமையினால் நிரப்பப்பட்ட அந்த சாயலோடு தான் அவர்களை படைத்தார். அப்போ அந்த மகிமையின் சாயலை மனிதர்களாகிய நாம் இழந்து போனோம். அதான் பவுல் சொல்லுகிறார், எல்லாரும் பாவம் செய்தோம். பாவம் செய்யாதவங்க அந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆதாம் முதல் இன்றைக்கு பிறக்கிற மனிதர்கள் வரை எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். நம்மை விட்டு பாவம் செய்யும் போது தேவ மகிமை நம்மை விட்டு போய்விட்டது. ஆதாம் ஏவாளை விட்டு தேவ மகிமை போயிடுச்சு, தேவ பிரசன்னம் போயிடுச்சு. அவனுடைய சன்னிதானத்தை விட்டே அவங்க துரத்தப்பட்டுட்டாங்க. அப்போ அதனாலே பார்த்தீங்கன்னா நாம் அந்த பாவத்தினால் அந்த கேடு அடைந்தோம், தேவ மகிமை இழந்தோம். அப்போ நம்மை மீட்டு எடுப்பதற்காக, நம்மை மீட்டெடுத்து மறுபடியும் அவர் அந்த தேவ மகிமையின் சாயலை நமக்கு கொடுப்பதற்காக இயேசு அந்த கேடு அடைந்தார். ஹல்லேலூயா. அப்போ பூரண அழகுள்ள நம் நேசர், நம்முடைய அன்பு தெய்வம் அந்த கேடு அடைந்தது நம்மை அவருடைய சாயலை போல மாற்றுவதற்காக. அப்போ இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் உங்களுடைய பாவங்கள் கழுவப்படும் என்றால், இயேசு உங்களை அவருடைய இரத்தத்தால் மீட்டு கொண்டு உங்களை நீதிமானாய் மாற்றுகிறார். பாவிகளாய் இருக்கிற உங்களை என்னையும் நீதிமானாய் மாற்றுகிறார். அப்போ அது பாவிகளாய் இருக்கிற நம்ம இரத்தத்தால் மீட்கப்பட்ட அனுபவத்தோடு நம்ம நின்ற முடியாது. அடுத்து 2 கொரிந்தியர் 3:18 பவுல் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு கர்த்தருடைய ஆவியினால் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். ஒரு நாள் தேவனுடைய இந்த மகிமையின் சாயலை, மகிமை நிறைந்த இந்த தேவனை, இந்த பூரண அழகுள்ள தேவனை நம்ம கண்ணால் பார்த்து அவரை தரிசிக்க போகிறோம். அந்த நாள் ஒன்று வரத்தான் போகுது. அப்போ அந்த நாளிலே நாம் அந்த மகிமையின் சாயலை நாம் அடைஞ்சிக்கிடணும். அடைந்தால் தான் அந்த மகிமையின் தேவனை பார்க்க முடியும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்படுகிற நாம் தொடர்ந்து ஆவியான தேவனால், நமக்குள் இன்னைக்கு வாசம் பண்ணி நம்மை நடத்தி கொண்டிருக்கிற ஆவியான கர்த்தரால், அவரால் நடத்தப்பட்டு மகிமையின் மேல் மகிமை அடையணும், மறுரூபமாகணும். நம்முடைய சுவாபங்கள் மாறணும், நம்முடைய குணங்கள் மாறணும், நமக்குள்ள பரிசுத்தம் பெருகணும், தேவனுடைய குணங்கள் எல்லாம் நமக்குள்ள வளரணும். பெருக 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 தேவ மகிமையின் சாயலாய் நாம் மாறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பூரண அழகுள்ள நேசர் நமக்காய் அந்த கிடைந்தது உங்களை என்னையும் அவருடைய மகிமையின் சாயலை மீண்டும் நமக்கு தருவதற்காக, இழந்து போன அந்த சாயலை மீண்டும் நமக்கு தருவதற்காக. அது மாத்திரம் இல்லை, அந்த மணவாட்டி என்ன சொல்கிறா பாருங்க, இவரே என் நேசர். உங்களுக்கு கூட இயேசுவை பார்த்து அப்பான்னு இன்னைக்கு நிறைய பேர் கூப்பிடுவோம். என் நேசர் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? என் மணவாளனேன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? வசனம் சொல்லுகிறது, இதோ மணவாளன் வருகிறார், உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. நம்ம இயேசுவை ரகசிய வருகையிலே சபையைத்தான் ஆண்டவர் மணவாட்டி என்று மொத்த சபையும் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு அவரை சேவிக்கிற சபை தான் மணவாட்டின்னு சொல்கிறார். அப்போ அந்த மணவாட்டி அவர் எடுத்துக்கொள்ள மணவாளன் இயேசு வருகிறார்.
அப்போ அந்த மணவாளனாகிய இயேசு வரும்போது நாம் மணவாட்டியாக நிற்கணும்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கணும்? என் நேசர் என்று நம்ம சொல்லணும், என் மணவாளன் என்று நம்ம சொல்லணும்னா உங்கள் வாழ்க்கையின் முதலிடம் இயேசுவுக்கு, உங்கள் வாழ்க்கையின் முழு இடம் இயேசுவுக்கு. இந்த உலகத்தில் எல்லாரையும் விட எல்லாவற்றையும் விட உங்கள் அன்பு இயேசுவுக்கு. அது மாத்திரம் இல்லை, அவங்க வாழ்க்கையில் விருப்பம் எல்லாம் அவர் விருப்பம்தான் நிறைவேறணும், என் விருப்பம் இல்லை, என் சித்தமே கிடையாது. ஆண்டவருடைய விருப்பம் என்னவோ அதுதான். அவங்க தான் மணவாட்டிகள், அவங்க தான் இயேசுவை நேசர் என்று சொல்ல முடியும், நேசர் என்று சொல்ல முடியும். அவங்க தான் மகிமை மேல் மகிமை அடைந்து மணவாட்டியாய் மறுரூபமாக்கப்படுகிறார்கள் மகிமையின் சாயலோடு. அப்போ பூரண அழகுள்ள தேவன் நம்மை மணவாட்டிகளாய் அவரோடு அந்த மகிமையின் சாயலோடு இணைப்பதற்காகத்தான் அத்தனையாய் அந்த கேடு அடைந்தார். அந்த அன்புள்ள தெய்வத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவரோடு உள்ள அந்த அன்பை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இன்றைக்கி அவர் கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. அடுத்து இந்த பூரண அழகுள்ள நேசரை பூரண அழகுள்ளவன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் பாருங்கள். மத்தேயு 5:48 ஆண்டவர் சொல்கிறார், இயேசு சொல்லுகிறார், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள். ஆண்டவராகிய இயேசு இத்தனை பூரண அழகுள்ளவராக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு நம்மளே பழமொழி சொல்லுவோம். அப்போ இயேசு எல்லாவற்றிலும் முற்றிலும் சரியானவர், முற்றிலும், அதாவது முழுமையாக ஒரு பூரண சற்குணர், எல்லாற்றிலும் ரொம்ப பெர்ஃபெக்டானவர், எந்த விதத்திலையும் குற்றமற்றவர், எல்லாவற்றிலும் 100க்கு 100. நீங்கள் எதுலேயுமே அவரை குற்றம் சொல்ல முடியாது. 100க்கு 100 சரியானவர், 100க்கு 100 சரியானவர். அதனால தான் அவர் சொல்லுகிறார் பூரண சற்குணர். உங்கள் பிதா பூரண சற்குணர் சொல்கிறார். பிதாவாகிய தேவன் என்றால் அவர் தானே இயேசுவாய் நமக்காய் வெளிப்பட்டார். அப்போ குமாரனாகிய இயேசு பிதா எல்லாரும் பாருங்கள் ஒன்று தான். அவங்க பூரண சற்குணர்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பூரண சற்குணராக இருக்கிறது போல் நீங்களும் பூரண சற்குணராக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இயேசு இதை எப்போ திரும்ப சொன்னார்? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம எப்படிலாம் இந்த உலகத்தில் வாழணும்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆமாம், நீங்கள் சாந்த குணமாக இருங்க, இரக்கம் உள்ளவங்களாக இருங்க, ஆவியில் எளிமையாக இருங்க, நீதியின் மேலே பசிதாகத்தோடு இருங்க, சமாதானம் பண்ணுங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்களாக இருங்க. இப்படி நிறைய ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வர்றார். நீங்கள் நீதியின் நீங்கள் கொலை செய்யாதீங்க, கர்த்தருடைய கற்பனைகளின்படி வாழுங்க, இச்சை உள்ளவங்களாக இருக்காதீங்க, உள்ளதை உள்ளபடி பேசுங்க, மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்காதீங்க. ஆண்டவர் நிறைய சொல்லிகிட்டே வர்றார். 5, 6, 7 அநேக முறை உங்களோட அதை சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த வார்த்தைகள்லாம் இயேசு சொல்லிட்டு தான் சொல்கிறார், உங்கள் பிதா பூரண சற்குணர். இன்னைக்கு அதை போதித்த ஏசப்பா, இதை எழுதி கொடுத்த ஏசப்பா அப்படியே வாழ்ந்து காட்டினார். அவர் அப்படிப்பட்ட தேவன் தான், அவர் அப்படிப்பட்ட தேவன் தான். அவர் சாந்தத்தில் பூரணம் உள்ளவர், தாழ்மையிலே பூரணம் உள்ளவர், அன்பிலே பூரணம் உள்ளவர், இரக்கத்திலே பூரணம் உள்ளவர், அவர் மன்னிக்கிறதிலே பூரணம் உள்ளவர், எல்லாவற்றிலும் அவர் பூரணமான சற்குணர். இயேசு சொல்லுகிறார், அவரை போலவே நீங்களும் பூரண சற்குணராக இருக்கணும். நம்மை அப்படி மாற்ற இயேசு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி வாழ நம்மை ஒப்புக்கொடுக்க அவர் பூரண சற்குணராக இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையும் பெர்ஃபெக்டாக ஆண்டு மாற்றுவார். எல்லாவற்றிலும் சரியானவர்களாய் நம்மை மாற்றுவார். அப்படி மாற்ற அந்த பூரண அழகுள்ள தேவன் அவருடைய பூரணமான அந்த மகிமையின் சாயலை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. பூரண சற்குணராய் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. அடுத்து அப்படிப்பட்ட பூரண சற்குணமான வாழ்க்கைக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக என்னை மாற்றிருங்கப்பா, எல்லாவற்றிலும் சரியானவராய் நீர் இருப்பது போல் என்னையும் மாற்றுங்க, என்னை அதுக்கு ஒப்பு கொடுக்குறேன். வசனத்தின்படி வாழ்கிறதுன்றது ஆண்டோடைய கிருபையினால் மட்டும்தான் முடியும், நம்முடைய சுய பலத்தினால் முடியாது. ஆண்டோட்ட கேட்டு தான் அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு தான் அவருடைய வசனத்தின்படி பெர்ஃபெக்டாக வாழ நம்மளால் முடியும். அல்லேலூயா. அடுத்து இந்த பூரண அழகுள்ள ஆண்டவர் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க. ஆண்டவரை குறித்து சொல்லியிருக்கு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். இந்த பூரண அழகுள்ளவர்
பூரண தேவ மகிமையால் நிறைஞ்சவர் மாத்திரம் அல்ல, பூரண சர்க்குணர் மாத்திரம் அல்ல, இதெல்லாம் அவரை அழகாய் காட்டுகிறது. அது மாத்திரம் அல்ல, அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். நம்ம தேவனை போல யார் கொடுக்க முடியும் இல்லையா? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், பூரணமாக. நம்மளால் அப்படிலாம் கொடுக்க முடியாது. அதுலேயே ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை வலியுறுத்தி சொல்கிறார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய ஜனமாகிய நீங்களும் நானும் ஞானத்தில் குறைவுள்ளவங்களாக இருந்தால், அந்த ஞானத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? அதை சம்பூர்ணமாய் கொடுப்பாராம். என்னடா பணம் காசுனா பரவாயில்ல, ஞானமா இதில் என்ன விசேஷம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஞானமே பிரதானம் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானம் ரொம்ப 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 நமக்கு அவசியம், ரொம்ப ரொம்ப நமக்கு அவசியம். அதுவும் நம்ம வாழ்கிற இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம இது எப்படி அவசியம் பாருங்கள். சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள நமக்கு ஞானம் அவசியம். சாத்தான் ஏதாவது நிறைய ஊழியர்கள் சொல்வது போல் கொம்பு வச்சுக்கிட்டு, நம்ம சிறு பிள்ளைகளுக்கு கதை சொல்வது போல் கொம்பு வச்சுக்கிட்டு அப்படிலாம் வரமாட்டான். அப்படியே கருப்பு துணியை போட்டு கருமை நிறமா அப்படிலாம் நம்ம முன்னால் நிற்க மாட்டான். அவன் பாருங்கள், தந்திரத்தோடு நமக்கு விரோதமாய் வருவான், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் வருவான், நம்முடைய குடும்பத்தின் சமாதானத்துக்கு விரோதமாய் வருவான். அப்போ அவன் தந்திரங்களை அறிந்து கொள்வதற்கு நமக்கு தேவ ஞானம் அவசியம். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இது ஒரு வஞ்சகம் நிறைந்த ஒரு காலம். சாத்தான் எல்லாத்தையும் இழந்தானா, ஒன்றே ஒன்று தான் அவன்கிட்ட இருக்குது. அவனுக்கு தந்திரம் மட்டும்தான் அவன்கிட்ட இருக்குது. மகா தந்திரம் உள்ளவன் அவன். ஏவாளை வஞ்சித்தது தந்திரத்தினால தான் வஞ்சித்தான். அப்போ அந்த தந்திரங்களை அறிந்து கொள்கிற ஞானம் நமக்கு தேவை. பவுல் சொல்கிறார், சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே அப்படிங்கிறார். அவர் அறிந்து கொள்கிற ஞானத்தை அவர் பெற்றிருந்தார். அப்போ நமக்கு அந்த ஞானம் தேவை. அன்று இயேசு நமக்கு என்ன சொல்லியிருக்கார்? கடைசி நாட்கள் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்காருங்கன்னு சொல்கிறார். நம்ம ஒருவராலும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. நிறைய பேர் பண மோசடிக்காரங்களில் ஏமாற்றப்பட்டுறாங்க. நம்ம எவ்வளோ நியூஸ்கள் கேட்குறோம் பாருங்கள். இப்படி வஞ்சிக்கிறவங்க இன்னைக்கு ஏராளம். ஆவிக்கிற பிரகாரமாய் ஊழியர்கள் என்ற ரூபத்தில், தீர்க்கதரிசிகள் என்ற ரூபத்தில், போதகர்கள் என்ற ரூபத்தில், பல விதத்தில் வஞ்சிக்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த சாத்தானுடைய வஞ்சகங்களை போதகங்கள் வழியாய், அற்புதங்கள் வழியாய் இல்லையா, பலவிதமான ஆராதனைகள் வழியாய் வருகிற எல்லா வஞ்சகங்களையும் அறிந்து கொள்கிற தேவ ஞானம் நமக்கு தேவை. அடுத்து பாருங்கள், நம்ம குடும்பம் கட்டப்படணுன்றது ரொம்ப முக்கியம். ஆமாம், புத்தியுள்ள ஸ்ரீ குடும்பத்தை கட்டுகிறாள் என்று வேதம், வீட்டை கட்டுகிறாள் வேதம் சொல்லுகிறது. அந்த புத்தி நமக்கு வேணும் இல்லையா? அந்த ஞானம் நமக்கு வேணும். நம்முடைய பிள்ளைகளை சரியாய் கர்த்தருக்குள் வளர்க்க, நம் குடும்பமாய் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருக்காக நின்று வாழ, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட, குடும்பமாய் சமாதானமாய் நிற்க, ஐக்கியத்தோடு நிற்க நமக்கு ஞானம் அவசியம். நம்ம புத்தியாய் பேச, புத்தியாய் செயல்பட ஞானம் அவசியம். இன்னும் அவருடைய ஊழியத்தை அவருடைய சித்தப்படி செய்ய நமக்கு ஞானம் அவசியம். இப்படி யோசித்து பார்த்தோன்னா நிறைய விதத்தில், எல்லா விதத்தில் நமக்கு ஞானம் தேவை, ஞானம் தேவை, ஞானம் தேவை. ஆண்டவர் சொல்றார், நமக்கு அந்த ஞான குறைவு நிறைய இருக்குது. அதனால் நிறைய நேரம் நம்ம தோல்வி அடைந்து போகிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உங்களில் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் நீங்கள் கேளுங்க, இருக்குது. அதை முதல்ல உணர்ந்து கொள்ளுவோம். அடுத்த ஆண்டு அவ்வளோ சொல்கிறார், 1 கொரிந்தியர் 14:1 சொல்கிறார், அன்பை நாடுங்கள். அன்பை கட்டாயம் நம்ம நாடணும். ஞான வரங்களை விரும்புங்கள்னு சொல்கிறார். ஞான வரங்கள் சொல்லும்போது அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், ஆவிகளை பகுத்தறியும் வரம். இந்த வரங்களெல்லாம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணுமா ஆண்டவர்கிட்ட. ஞான வரங்களை எங்களுக்கு தாருன்னு கேளுங்க. அப்போ பாருங்கள், இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் கூட இன்றைக்கி பயங்கரமான டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து பெருகின, அறிவு பெருகின ஒரு காலத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு சரியாக கர்த்தரை போதிக்கணும். அவங்களுக்கு அவங்க வாழ்கிற சூழ்நிலையில் சரியான காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். எல்லாவற்றுக்கும் நமக்கு ஞானம் தேவை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஞான வரங்களை விரும்புங்க. இந்த ஞானத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு பூரண அழகுள்ள தேவன் அதை சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ கேட்டால் நான் கொடுப்பேன்னு சொல்கிறார். அந்த ஞானம் நம்மளை என்ன செய்யும்? அது உலக ஞானம் கிடையாது. படிப்பு ஞானம், உலக பிராரமான காரியங்களை, வியாபார ஞானம் அப்படி கிடையாது. அதுலேயும் தேவன் அவர் ஞானத்தை நமக்கு தர முடியும், தரவார், கட்டாயம் தருவார். அது படிப்புக்குரிய வசனம் மட்டும் கிடையாது. ஆண்டவர் சொல்றார், படிப்பு உலக பிரகாரமான காரியத்துக்காக மாத்திரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்குரிய ஞானம், தேவ ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியம். வேதத்தை அறிந்து கொள்வதற்கு ஞானம் அவசியம், அதை புரிந்து கொள்வதற்கு ஞானம் அவசியம். வசனத்தை கேட்குறோம், நிறைய பேருக்கு அது புரியறதே கிடையாது.
என்ன சொல்கிறாங்க புரிய போகிறதே கிடையாது. அப்போ புரியக்கூடிய ஞானம் நமக்கு தேவை. அதெல்லாம் கர்த்தருக்குள் இருக்கிறது. இயேசு நமக்கு ஞானமாக இருக்கிறார், நீதியாக இருக்கிறார். ஆண்டவரே இந்த ஞானத்தை விரும்பி கேளுங்க. பூரண அழகுள்ள தேவன் அதை கொடுத்து அவருடைய ஞானத்தை தந்து ஞானமாக எல்லாவற்றிலும் ஜெயம் உள்ளவர்களாய் நம்மை ஜெய கிறிஸ்துவோடு கூட நம்மை கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூரண அழகுள்ளவர் நம்முடைய அன்பு நேசர், நம்முடைய பாசத்துக்குரிய நேசர். அவரே நம்முடைய மனவாளன், அவரே நம்முடைய சிநேகிதர். அப்படிப்பட்ட அன்பின் ஐக்கியத்தை அவரோடு நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. அவருடைய வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவருடைய மகிமையின் சாயலை பெற்று அவரோடு நம்ம ஒரு நாள் அவரை மணவாளனாய் நம்ம தரிசிக்கணும். அதுக்கு அவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பு தகப்பனே, பூரண அழகுள்ள எங்கள் அன்பு நேசரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த சத்தியத்தை நீரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. உம்முடைய மகிமையின் சாயலை இழந்த எங்களுக்காக உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் அப்படி மீட்கப்பட்ட உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய மகிமையின் சாயலை அடைகிறவர்களாய் ஆவியான தேவன் நாளுக்கு நாள் மறுரூபமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் எல்லாரும் பூரண சற்குணராய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கடைசி நாட்களில் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிற எங்களை சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரை, உம்முடைய வசனத்தை கேட்கிறவங்க எல்லாரும் மேலும் உம்முடைய ஞானத்தின் ஆவியினை ஊற்றி விடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எல்லா சாத்தானுடைய தந்திரங்களையும் வஞ்சங்களையும் ஆண்டவரை அறிந்தவர்களாய் ஜெயித்தவர்களாய் கர்த்தருடைய ஞானத்தோடு கூட அந்த உலகத்தை ஜெயித்து தேவர் ராஜ்யத்தை வந்து நிற்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். அப்படிப்பட்ட கிருபையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.